விழுப்புரத்தில் உள்ள கூத்தாண்டவர் கோவிலில் நடைபெற்று வரும் திருவிழாவின் ஒரு பகுதியாக இன்று அரவான் களபலி நிகழ்ச்சியும் கூத்தாண்டவர் தேரோட்டமும் நடைபெறவுள்ளது. இதனைத் தொடர்ந்து திருநங்கைகள் தாலி அறுத்து வெள்ளை சேலை உடுத்தி விதவை கோலம் ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. மகாபாரத போரில் வெற்றி கிடைப்பதற்காக அரவான் என்ற இளவரசன் பாண்டவர்களால் களபலி கொடுக்கப்பட்டதை நினைவு கூறும் விதமாக ஆண்டுதோறும் திருநங்கைகள் திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது. விழுப்புரம் மாவட்டம் மடப்பட்டு அருகே குவாகம் கிராமத்தில் அமைந்துள்ள கூத்தாண்டவர் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்தில் திருநங்கைகளுக்கான இத்திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டுக்கான கூத்தாண்டவர் கோயில் சித்திரை திருவிழா கடந்த 25ஆம் தேதி தொடங்கியது. வரலாற்று சிறப்புமிக்க இத்திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக தமிழகம் மட்டுமின்றி டெல்லி, கொல்கத்தா, மும்பை உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சிங்கப்பூர், மலேசியா, கனடா, தாய்லாந்து போன்ற வெளிநாடுகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான திருநங்கைகள் விழுப்புரத்தில் குவிந்துள்ளனர். இத்திருவிழாவையொட்டி திருநங்கைகளுக்கான நடனப் போட்டி, நுஸ்குவாகம் அழகி போட்டி போன்றவை நேற்று முன்தினம் வெகு விமரிசையாக நடைபெற்றன. முக்கிய நிகழ்ச்சியான திருநங்கைகள் தாலி கட்டிக்கொள்ளும் விழா நேற்று நடைபெற்றது. இதில் இந்தியா மட்டுமின்றி பல்வேறு நாடுகளில் இருந்து வந்திருந்த ஏராளமான திருநங்கைகள் பூசாரிகளிடம் தாலி கட்டி கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பாட்டுப்பாடி கும்மி அடித்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்நிலையில் இன்று அரவான் களபலி நிகழ்ச்சியும் கூத்தாண்டவர் தேரோட்டமும் நடைபெறவுள்ளது. இதனைத் தொடர்ந்து திருநங்கைகள் தாலி அறுத்து வெள்ளை சேலை உடுத்தி விதவை கோலம் ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது.